எமது நாட்டில் உள்ள வறுமைக்குட்பட்ட மக்களின் நிலையை 2015ஆம் ஆண்டுக்கு முன்னதாக மாற்ற வேண்டும் என்ற அடிப்படையில் வாழ்வெளிச்சி திட்டம் முன்னெடுக்கப்பட்டு வருவதாக யாழ் மாவட்ட அரசாங்க அதிபர் சுந்தரம் அரமநாயகம் தெரிவித்தார். தெல்லிப்பளை பிரதேச செயலகத்தில் பிரதேச செயலர் தலைமையில் நடைபெற்ற வாழ்வெளிச்சி திட்டம் தொடர்பாக மக்களுக்கு விழிப்புணர்வூட்டும் கருத்தரங்கில் கலந்து கொண்டு உரையாற்றும் போது இவ்வாறு குறிப்பிட்டார். வாழ்வெளிச்சி திட்டத்தின் மூலம் நாட்டில் உள்ள அனைத்து மக்களதும் வறுமை முற்றாக நீக்கப்பட்டு சுபீட்சமாகவும் நல்ல வாழ்க்கை தரத்துடனும் வாழ வேண்டும் எனும் நோக்கோடு அமுல்படுத்தப்பட்டுள்ளது எனவும் இதனை மக்களுக்கு விளக்கும் முகமாக கடந்த 15ஆம் தேதியில் இருந்து 20ஆம் தேதி வரை விழிப்புணர்வு கூட்டம் நடைபெற்று வருவதாகவும் இத்திட்டத்தை அமுல்படுத்துவது தொடர்பாக மக்களும் தமது ஆலோசனைகளை முன்வைக்க முடியும் என்றும் யாழ் மாவட்ட அரசாங்க அதிபர் சுந்தரம் அரமநாயகம் குறிப்பிட்டார். மக்கள் வாழ்வெளிச்சி திட்டத்தை நடைமுறைப்படுத்துவதற்கு பூரண ஒத்துழைப்பு வழங்க வேண்டும் என கேட்டுக்கொண்ட யாழ் மாவட்ட அரசாங்க அதிபர் சுந்தரம் அரமநாயகம் ஒவ்வொரு மக்களும் திவிநகும திட்டம் தொடர்பாக சரியான ஆழமான கருத்துக்களை புரிந்து கொள்ள வேண்டும் என்பது தொடர்பாக பிரதேச ரீதியாக மக்களுக்கு விளக்கம் அளிக்கும் கூட்டம் நடைபெற்று வருவதாக குறிப்பிட்டார். அத்துடன் இக்கூட்டத்தில் பிரதம விருந்தினராக கலந்து கொண்ட வடமாகாண ஆளுநர் ஜி.எஸ். சந்திரசிறி வாழ்வெளிச்சி திட்டம் தொடர்பாக விளக்கம் அளித்தார்.